அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து 12 மணிக்கு விண்ணில் பாய இருக்கிறது ஃபால்கன் 9 ராக்கெட். இந்த ராக்கெட்டில் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேர் பயணம் மேற்கொள்ள இருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 14 நாட்கள் விண்வெளியில் தங்கக்கூடிய இந்த சுபான்ஷு சுக்லா இஸ்ரோவின் 7 ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார். நாசா மற்றும் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா, போலந்து, ஹங்கேரி, அமெரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 4 விண்வெளி வீரர்கள் இந்த விண்வெளி பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றனர். 2006ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையில் பைலட்டாக சேர்ந்த சுபான்ஷு சுக்லா 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளிக்கு செல்ல உள்ள 2வது இந்திய வீரர் என்ற பெருமையை பெற இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி நிலையத்திலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக இன்னும் சற்று நேரத்தில் விண்வெளிக்கு புறப்பட இருக்கிறார் சுபான்ஷு சுக்லா. இருபத்தெட்டு மணி நேர பயணத்திற்கு பிறகு நாளை மாலை 4:30 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் டிராகன் விண்கலம் இணைக்கப்பட இருக்கிறது. இந்த டிராகன் விண்கலத்தின் மூலமாக சுபான்ஷு சுக்லா உட்பட 4 விண்வெளி வீரர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். ஃபால்கன் ராக்கெட்டை விண்ணில் ஏவுவதற்கான நடத்தப்பட்ட அனைத்து சோதனைகளும் நிறைவு பெற்றதை அடுத்து பகல் 12 மணிக்கு இந்த விண்கலமானது புறப்பட இருக்கிறது. விண்வெளிக்கு சென்றடைந்த பின்னர் சுபான்ஷு சுக்லா பல்வேறு ஆய்வுகளில் ஈடுபட இருக்கிறார். முக்கியமாக இஸ்ரோவின் 7 ஆய்வுகளை அவர் மேற்கொள்ள இருக்கிறார். விண்வெளியில் இருந்தபடி பிரதமர் மோடியுடனும் மாணாக்கர்களுடனும் அவர் பேச இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் பாய இருக்கிறது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட். புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி நிலையத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். அந்த சுபான்ஷு சுக்லாவின் இந்த விண்வெளி பயணம் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வினோத், இந்தியாவினுடைய வரலாறுகளில் சில நாட்கள் மட்டுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய நாட்களாகவும் மாறுகிறது. அப்படியான ஒரு நாளாக தான் இன்று மாறப்போகிறது. 1984ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்திய வீரர் ஒருவர் விண்வெளிக்கு 2வது முறையாக செல்லக்கூடிய தினம் இன்று. இதற்கு முன்பு 1984 ரஷ்யாவோடு சேர்ந்து இந்திய விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு சென்றிருந்தார். அதன் பிறகு 2வது விண்வெளி வீரராக சுபான்ஷு சுக்லா இன்று அமெரிக்காவிலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல இருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில். அந்த நிகழ்ச்சிகள் குறித்து தான் நாம் நேரடி ஒளிபரப்போடு பல்வேறு விருந்தினர்களோடு அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு நேர்களுக்கு நேரலையில் வழங்க இருக்கிறோம். ஒரு பக்கம் இந்த காட்சிகளை பார்க்க முடியும். இந்திய நேரப்படி சரியாக நண்பகல் 12:01 மணிக்கு விண்கலம் என்பது விண்ணில் ஏவப்பட இருப்பதாக நாசா தெரிவித்திருக்கிறது. இதற்கான இறுதிக்கட்ட கவுண்டவுன் என்பது தொடங்கி இருக்கிறது. 4 பேர் பயணம் செய்ய இருக்கிறார்கள் இந்த விண்கலத்தில். இந்தியா உட்பட மொத்தம் 4 நாடுகளை சேர்ந்த 4 விண்வெளி வீரர்கள். 4 விண்வெளி வீரர்களும் விண்கலத்தில் ஏற்றப்பட்டு விட்டார்கள். சரியாக 12:01 மணிக்கு இந்த விண்கலம் என்பது விண்ணில் ஏவப்பட இருப்பதாகவும் அதற்கான இறுதிக்கட்ட கவுண்டவுன் என்பது தொடங்கி இருப்பதாகவும் நாசா தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவலின்படி இப்போ இருக்கக்கூடிய வானிலை எங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் ஏற்கனவே 6 முறை ஒத்திவைக்கப்பட்டது போல மீண்டும் ஒரு முறை ஒத்திவைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லை. மாறாக இன்று வெற்றிகரமாக 4 விண்வெளி வீரர்களுமே சர்வதேச விண்வெளி மையத்தை நோக்கி தங்களுடைய பயணங்களை தொடங்கி விடுவார்கள் என்ற அந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையின் மூலமாக தகவல்களையும் வெளியிட்டிருக்காங்க. சமீபத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தெல்லாம் நம்மோடு நேரலையில் வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் முத்து இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். முத்து, வணக்கம். முத்து, ஏற்கனவே 4 முறை ஒத்திவைக்கப்பட்ட இந்த திட்டம், 6 முறை ஒத்திவைக்கப்பட்ட இந்த திட்டம் இன்று 7வது முறையாக வெற்றிகரமாக விண்ணில் ஏவுவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாக நாசாவும் அதே போல ஸ்பேஸ் எக்ஸும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய விவரம் என்ன? எத்தனை மணிக்கு விண்ணில் ஏவப்பட இருக்கிறது? எப்போது அது சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைய இருக்கிறது? சமீபத்திய தகவல்கள்.
வணக்கம் யோகேஷ். அதாவது இந்திய விண்வெளி நாட்களில் இன்றைய தினத்தை, அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போலேயே இன்றைய தினம் என்பது ஒரு ஹிஸ்டாரிக் டே அப்படி தான் நம்ம குறிப்பிட முடியும். என்னென்னு கேட்டால் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கிட்டத்தட்ட ஒரு 41 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்தியர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒட்டுமொத்த இந்தியர்களிடையே அந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 6 முறை இது ஒத்தி வைக்கப்பட்டு தற்பொழுது 7வது முறையாக எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் தற்போது வரை அவர்களுடைய பயணம் தொடர்வதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சரியாக 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே அவர்கள் இந்த பணி, அதாவது அவர்கள் தங்களை தயார்படுத்தி அந்த டிராகன் விண்கலத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியின் முன்னால் பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக நம் நேரலையிலும் குறிப்பிட்டு வருகிறோம். குறிப்பாக இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஆக்சியம் 4 திட்டம் என்பதுதான் பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன என்பது முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதாவது நாசாவை பொறுத்த வரைக்குமே சர்வதேச விண்வெளி மையத்தில் விண்வெளி ஆராய்ச்சிக்காக அங்கே மையம் அமைக்கப்பட்டு விண்வெளி நிலையம் என்பது அமைக்கப்பட்டு அங்கு பல்வேறு விதமான விண்வெளி, அதாவது ஆராய்ச்சிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் நாசாவை பொறுத்த வரைக்குமே வருகின்ற, அதாவது 2030ஆம் ஆண்டுக்குள் இந்த விண்வெளி மையத்தை நிறுத்திவிட்டு அதன் பிறகு ஆக்சியம் மையம் என்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை என்பது அமைக்க இருக்கிறது. ஆக்சியம் மையத்தை அங்கு அமைக்க இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஆக்சியம் திட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டு ஆக்சியம் 3, ஆக்சியம் 2, ஆக்சியம் 3 என்று மேற்கொள்ளப்பட்டு தொடர்ச்சியாக விண்வெளி வீரர்களை விண்ணிற்கு அனுப்பி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த ஆக்சியம் 4 திட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டு இன்று இந்த 4 வீரர்கள் என்பது விண்ணில் போக இருக்கிறார்கள். குறிப்பாக ஆக்சியம் 3 திட்டத்தின் கீழ் ஏற்கனவே விண்வெளி வீரர்கள் விண்ணுக்கு அனுப்பப்பட்டு தொடர்ந்து அவங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் இந்த ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் தற்பொழுது 4 வீரர்கள் என்பது விண்வெளிக்கு செல்ல இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்தியாவைச் சேர்ந்த சுபான்ஷு சுக்லா உட்பட மொத்தம் 4 வீரர்கள் இந்த விண்ணில் பாய இருக்கிறார்கள். இன்னும் சரியாக, அதாவது அமெரிக்க நேரப்படி சரியாக 2 மணிக்கும், அதாவது நள்ளிரவு 2 மணிக்கும், இந்திய நேரப்படி நண்பகல் சரியாக 12:01 மணிக்கும் இந்த பயணம் என்பது தொடர இருக்கிறது. இதற்காக கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக இந்தியாவின், அதாவது இஸ்ரோவும் அதே போல நாசாவும் தொடர்ந்து இந்த பணிகள் என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட 6 முறை ஒத்தி வைக்கப்பட்ட பிறகு இந்த பயணம் என்பது 7வது முறையாக வெற்றிகரமாக விண்ணில் பாய்வதற்காக இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இந்த விண்கலம் என்பது விண்ணில் பாய இருக்கிறது. அதாவது பால்கன் 9 ராக்கெட் மூலம் இந்த திட்டம், அதாவது பால்கன் 9 ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலத்தின் மூலம் இந்த 4 வீரர்களுமே சர்வதேச விண்வெளி மையத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட தற்பொழுது சரியாக 12:01 மணிக்கு இவங்களுடைய பயணம் என்பது புறப்பட இருக்கக்கூடிய சொல்ல கிட்டத்தட்ட 28 மணி நேரம் அந்த பயணத்திற்கு பிறகு விண்வெளி மையத்தை அடைய இருப்பதாக மூத்த விஞ்ஞானிகளும் அதே போல நாசாவும் குறிப்பிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த விண்வெளி மையத்தை சென்றடைந்தாலும் கூட அந்த விண்வெளி மையத்திற்கு சென்று அதன் அருகிலேயே கிட்டத்தட்ட ஒரு 22 முறை அந்த வட்டம் எடுக்கப்படும். அதே போல கிட்டத்தட்ட ஒரு வட்டத்தை பொறுத்த வரைக்குமே 1.5 மணி நேரம் இந்த வட்டம் என்பது அடிக்கப்பட்டு அதன் பிறகுதான் அந்த விண்வெளி மையத்தில் அவர்கள் அடைவார்கள் என ஏற்கனவே அதாவது முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கார்கள். இந்த நிலையில் தான் இந்த திட்டம் என்பது மிகப்பெரிய திட்டமாகும். குறிப்பாக இது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாளாக தான் பார்க்கப்படுகிறது. என கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 41 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்தியர் விண்வெளி மையத்திற்கு செல்ல இருப்பது ஒட்டுமொத்த இந்தியர்களில், அதே போல இஸ்ரோவின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு, ஏன்னா இஸ்ரோவுடைய பல்வேறு விதமான திட்டங்கள் இருக்கிறது, மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புவது உட்பட பல்வேறு விதமான திட்டங்கள் இருக்குது. அதற்கு இது ஒரு முன்னுதாரணம், அதே போல ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது சுபான்ஷு சுக்லா தயார்படுத்த கிட்டத்தட்ட சுபான்ஷு சுக்லா பொறுத்தவரை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இதில் அனுபவம் கொண்டவர், அதே போல பெங்களூரு அதிகபட்சமாக பயிற்சி பெற்றவர். இப்படி இருக்கக்கூடிய சூழலால் இவர் தான் இந்த விண்வெளி மையத்துக்கு சென்று கிட்டத்தட்ட 14 நாட்கள் அவருடைய ஆராய்ச்சி என்பது மேற்கொள்ள இருக்கிறார். இந்த 14 நாட்கள் ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்காக பல்வேறு விதமான பயிற்சிகள், அதே போல தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள், அதே போல அவருடன் செல்லக்கூடிய மற்ற 3 நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி வீரர், குறிப்பாக அமெரிக்காவைச் சேர்ந்த விண்வெளி வீரர் அனுபவம் கொண்டவர். ஏற்கனவே பல முறை அவர் விண்வெளிக்கு சென்று வந்தவர். இப்படி பல அனுபவ வீரர்களுடன் சேர்ந்து தற்பொழுது சுபான்ஷு சுக்லாவும் முதன்முறையாக இந்த விண்வெளிக்கு என்பது செல்ல இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு 14 நாட்களுக்கு பிறகு மீண்டும் பூமிக்கு திரும்ப இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழல் தற்பொழுது இந்த பயணம் என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. சமீபத்தில் கூட சுனிதா வில்லியம்ஸ் அங்கே போயிட்டு ஆராய்ச்சி பண்ணினால் கூட அவர்கள் இந்திய வம்சாவளியை சேர்ந்தாலும் அமெரிக்காவை மையப்படுத்தி அவர்கள் சென்றார்கள். ஆனால் ஒரு இந்திய வீரர் தற்பொழுது விண்வெளிக்கு செல்ல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. அதே போல அவர்களுடைய ஆராய்ச்சி என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பதையும் ஏற்படுத்தியிருக்கிறது.